வணக்கம், என் பேர் சக்தி தேவி ரங்கநாதன். நான் டி நகர்லேருந்து வரேன். சில்வர் ஸ்பூன் சேனலுக்காக பிரெட் வடா பண்ணி காட்ட இன்றைக்கி வந்திருக்கேன். ஆட்டா பிரெட் ஸ்லைஸை இப்படி பொடி பொடியாக பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எந்த சைஸில் வேணால் பிச்சுக்கலான்னா எப்படி நம்ம பிசைய தான் போகிறோம். நறுக்கிய பெரிய வெங்காயம் போடும்போது இப்படி உதுத்துட்டுக்கோங்க. கேரட் துருவினது, பச்சை மிளகா, மிளகாய்த்தூள். பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், பட் வடை கலர் வரதுக்காக லைட்டாக ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா, உப்பு, தயிர். புளிச்ச தயிராக இருந்தால் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ கெட்டியான தயிர், கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம பிசையும் போது யூஸ்வலாக செய்கிற வடை மாவுக்கு பிசைகிற மாதிரி தண்ணி ஊற்றி பிசைகிறதில்ல, தயிர் மட்டும்தான் வடை பதத்துக்கு ஊற்றி பிசைய போகிறோம். அதனால் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிர் யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லா வரும். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் வடை பொரிச்சு எடுக்கலாம். சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சட்டியில் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு டெஸ்ட் பண்ணால் இப்படி கொஞ்சோண்டு மாவு விட்டு பார்த்தீங்கன்னா பபிள்ஸாக வந்து அந்த மாவு மேலே தூக்கும். பிசைஞ்சு வச்ச பிரெட் வடை மாவை இப்படி ஃப்ளாட்டாக உள்ளங்கையில் நம்ம மசாலா வடைக்கு தட்டுற மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப குண்டாக தட்டினீங்கன்னா உள்ளே இறங்காது, வேக கொஞ்சம் லேட் ஆகும். தயிர் ஊற்றிருக்கிறனால வடை சீக்கிரமாக சிவந்த நேரம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லைட்டாக திருப்பிகிட்டே இருங்க. பிரெட் வடை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதை தயிரில் ஊற வச்சோ இல்லை சாம்பாரில் ஊற வச்சோ நம்ம மசால் வடை சாப்பிட்ற மாதிரி கூட சாப்பிட்லாம். சில்வர் ஸ்பூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரெட் வடைக்கு தேவையான பொருட்கள்: ஆட்டா பிரெட் 6 ஸ்லைஸு, பெரிய வெங்காயம் நறுக்கியது 1, ஒரு கேரட் துருவினது, பச்சை மிளகா பொடிசாக நறுக்கினது 2 மிளகா, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, தயிர் தேவைக்கேற்ப, எண்ணெய் பொரிக்கிற அளவு.